இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு. அந்த பொறுப்பிலே இருக்கிற உயரிய பீடத்திலே அமர்ந்திருக்கிற B.R. கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவன் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி எறிகிறான். அதை கண்டித்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தேன். ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பிழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள். ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே. நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்த போது, வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது, இரத்த களறி ஏற்பட்ட போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒருவரும் மோதிக்கொள்ளவில்லை. நவாஸ்கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம் தான் அதற்கு காரணம். பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணிலே வளர்த்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு தான் காரணம். இதை யாராவது மறுக்க முடியுமா? மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் பகை கொள்ள கூடாது என்கிற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டையும் குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி பகையையும் மதப்பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள். யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள், நெய்யூற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள். தோழர்களே, அது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அதற்கு மீலாது நபி விழாக்கள் கட்டாயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அடுத்து, இந்திய பிரதமருக்கு அடுத்து அமரக்கூடிய மிக உயர்ந்த பீடம் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு. அந்த பொறுப்பிலே இருக்கிற உயரிய பீடத்திலே அமர்ந்திருக்கிற B.R. கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவன் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி எறிகிறான். இருக்கையை நோக்கி அவரை தொடக்கூடிய அளவுக்கு போய் விழுகிறது. யார் இங்கே பதறி போனார்கள்? குடியரசுத் தலைவர் ஏதாவது அதை பற்றி வாய் திறந்திருப்பாரா? கபில் சிபல் கண்டித்த பிறகுதானே பிரதமர் கண்டித்து ஒரு ட்வீட் போடுகிறார். அமித்ஷா வருத்தப்பட்டிருப்பாரா? இந்திய தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்திருக்க கூடாது என்று கண்டன குரல். இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதை கண்டித்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தேன். ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பிழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள். ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே. இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம்! இது இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலணி வீசிய போது கண்டிக்காதவர்கள், வழிமறித்து வம்பிழுத்தவன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் ஒதுங்காமல் இருந்ததனால் வண்டியை தள்ளிவிட்டார்கள், அடித்தார்கள் என்பதற்காக தொடர்ந்து இன்றைய நாள் வரையில் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா? கார் கண்ணாடியை இறக்கு என்று சொல்ல முடியுமா?
யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள். நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன், ஏதோ அந்த தம்பி தெரியாம செஞ்சிட்டார், கேஸ் போட வேண்டாம், விடுங்க, இதைத்தான் சொன்னேன். ஆனால் என் மீது ஏன் இந்த வன்மம், காழ்ப்பு? ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம், இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வழி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன். இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள். எதுவும் நடக்கும், நடக்கட்டும். இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்க ஒதுங்கி போங்கன்னு கேட்கறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்க இருந்த எங்க இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்றாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துறாரு, வாக்குவாதம் பண்றாரு. அப்போ வண்டியை நீ முன்னால் தள்ளி போ அப்படின்னு அவர் சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனா அவர் கையை விட்டுறாரு வண்டி. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த வண்டி எங்க கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டி அவர் 12:30 மணிக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனா 12:30 மணிக்கு அந்த இடத்துல அவர் போல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துட்டு வராரு. அவர் முன்னால யாருமே இல்லை, எந்த டிராபிக்குமே இல்லை. நினைச்சிருந்தா ஒரு சரண வேகமா போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்துல நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்துல ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம். அதாவது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்று இருக்கலாம். ஆனா காருக்கு முன்னால வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போது, ஏன்னா வண்டிக்குள்ள இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்கு, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்கு. நாங்களும் அப்பதான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்க இல்லை. அப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்ல மோதிச்சுன்னு சொல்றதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவளவனுக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கத்திற்கே சேதம் விளைவிப்பவர்கள், சகோதரத்துவத்தை பாழ்படுத்தக்கூடியவர்கள். என்றைக்காவது இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக பார்த்திருக்கிறார்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்த போது, வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது, ரத்த களறி ஏற்பட்ட போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒருவரும் மோதிக்கொள்ளவில்லை. நவாஸ் கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம் தான் அதற்கு காரணம். பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணிலே வளர்த்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு தான் காரணம். இதை யாராவது மறுக்க முடியுமா? மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் பகை கொள்ள கூடாது என்கிற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டையும் குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி பகையையும் மதப்பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள். யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள், நெய்யூற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள். தோழர்களே, அது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அதற்கு மீலாது நபி விழாக்கள் கட்டாயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற இந்த விழாக்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற இந்த விழாக்கள், சகோதரத்துவமே நமது முதன்மையான நிலைப்பாடு, கோட்பாடு என்று உரத்து சொல்லுகிற இந்த விழாக்கள் இன்னும் தொடர்ந்து
நாடெங்கிலும் நடைபெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலாளர் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.